அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள். அன்பு ஒன்றே அனாதை சேனல்லேருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மரவள்ளிக்கிழங்கின் நன்மைகள். வாங்க பார்ப்போம். மரவள்ளிக்கிழங்கில் இருக்கும் நார் சத்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதுடன் குடலில் தேங்கி இருக்கும் கழிவுகளை வெளியேற்ற உதவுகின்றன. செரிமான மண்டலத்தை சீராக்கி மென்மையான குடல் இயக்கத்திற்கு வழிவகுக்கிறது. பொதுவாக அந்தந்த பருவ காலத்தில் கிடைக்கக்கூடிய உணவுகளுக்கு தனி சிறப்பு உண்டு. அந்த வரிசையில் வெப்பமண்டல பருவ காலத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவு மரவள்ளிக்கிழங்கு. இதற்கு கப்பக்கிழங்கு, மரச்சீனி கிழங்கு என்று பல பெயர்கள் உண்டு. மரவள்ளிக்கிழங்கை நாம் பல வகையில் பயன்படுத்தலாம். உதாரணத்திற்கு பாயாசம் போன்ற இனிப்பு உணவுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஜவ்வரிசியினுடைய மூலப்பொருள் இந்த மரவள்ளிக்கிழங்கில் இருந்துதான் ஜவ்வரிசி தயாரிக்கப்படுகின்றன. அது மட்டுமின்றி மருந்து தயாரிப்பிலும் இந்த மரவள்ளிக்கிழங்கு பயன்படுத்தப்படுகின்றன. மரவள்ளிக்கிழங்கில் மாவு சத்து அதிகம் உள்ளது. அதை தவிர இதில் பல உயிர் சத்துக்களும் தாதுக்களும் உண்டு. இத்தகைய பண்புகள் கொண்ட இந்த மரவள்ளிக்கிழங்கின் மருத்துவ நன்மைகளை பற்றி காண்போம். பொதுவாக வயிற்றுப்போக்கு, வயிற்றில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களின் அளவு குறையும் போதுதான் வயிற்றுப்போக்கு உண்டாகும். இதன் மூலமாக தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களின் அளவு குறைந்து வயிற்றுப்போக்கிலிருந்து குணமாகும். வயிற்றுப்போக்கு, வயிற்று இரைச்சல் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் மரவள்ளிக்கிழங்கை சாப்பிட்டு வருவது மிகவும் நல்லது. ஒற்றை தலைவலி நீண்ட நாட்களாக அவதிப்படக்கூடிய ஒரு தலைவலி. இதற்காக பல சிகிச்சைகள் எடுத்தும் கூட குணமாகாத பலரும் உண்டு. இதுபோல் ஒற்றை தலைவலி இருப்பவர்கள் இந்த மரவள்ளிக்கிழங்கை சாப்பிடுவது மிகவும் நல்லது. இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உயிர் சத்து B2 மற்றும் ரிபோப்ளாவின் போன்ற சத்துக்கள் ஒற்றை தலைவலிக்கு நல்ல நிவாரணம் கொடுக்கும். இது போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் 50 அல்லது 100 கிராம் மரவள்ளிக்கிழங்கை தினசரி உணவுடன் சேர்த்து கொள்வது மிகவும் நல்லது. மரவள்ளிக்கிழங்கை உட்கொள்ளும் போது கண் பார்வை திறன் அதிகரிக்கும். மரவள்ளிக்கிழங்கில் கண் பார்வை மேம்படுவதற்கான உயிர் சத்து A அதிகளவில் உள்ளது. கண் சார்ந்த பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்களுக்கு மிகவும் நல்லது. கண்களில் ஏற்படக்கூடிய கிட்ட பார்வை, தூர பார்வை குறைபாடு, கண் பார்வை மங்குதல் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் இந்த மரவள்ளிக்கிழங்கை சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை திறன் அதிகரிக்கும். மரவள்ளிக்கிழங்கில் வயிற்றுப்புழுக்களை அழிக்கும் சக்தி உள்ளது. மரவள்ளிக்கிழங்கில் இருக்கும் வேதிப்பொருள் இயற்கையாகவே வயிற்றில் இருக்கும் புழுக்களை அழிக்கும் ஆற்றல் உண்டு. எனவே வயிற்றுப்புழு அல்லது பூச்சி தொல்லையினால் அவதிப்படுபவர்களுக்கு இந்த மரவள்ளிக்கிழங்கை சாப்பிட்டு வர வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் அழிந்து வெளியேறும். மரவள்ளிக்கிழங்கின் இலைச்சாறுகளும் வயிற்றுப்புழுக்களை அழிக்கும் ஆற்றல் கொண்டது. மரவள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்து உடலின் உட்பகுதியை சுத்தப்படுத்தும். இதன் மூலமாக செரிமான சக்தியை அதிகரிக்கலாம். மரவள்ளியானது அதிக அளவு கார்போஹைட்ரேட்டை கொண்டுள்ளது. இதனால் உடல் எடையை அதிகரிக்க விரும்புவோர் இக்கிழங்கினை உண்டு பயன்பெறலாம். மரவள்ளிக்கிழங்கு கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் நல்லது. பொதுவாக கர்ப்பிணி பெண்களுக்கு உயிர் சத்து C, இரும்பு சத்து, சாம்பல் சத்து போன்ற சத்துக்கள் மிக மிக அவசியம் தேவை. எனவே கர்ப்பிணி பெண்கள் இந்த மரவள்ளிக்கிழங்கை சாப்பிட்டு வந்தால் அவர்களின் ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமின்றி கருவில் வளரக்கூடிய குழந்தையின் வளர்ச்சியும் சீராக இருக்கும். சருமத்தில் ஏற்படக்கூடிய வெண்புள்ளிகள், சரும வறட்சி, தோல் சுருக்கம் போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடியது இந்த மரவள்ளிக்கிழங்கு. மரவள்ளிக்கிழங்கிலிருந்து கிடைக்கக்கூடிய மரவள்ளி மாவிலிருந்து தயாரிக்கக்கூடிய முகப்பூச்சு தான் உடல் குலைமம் போன்ற பொருட்கள் தயாரிக்க மரவள்ளிக்கிழங்கை பயன்படுத்துகின்றன. எனவே மரவள்ளிக்கிழங்கை சாப்பிட்டு வருவதால் தோல் ஆரோக்கியமாக இருப்பது மட்டுமின்றி முகப்பொலிவாகவும் இளமை தோற்றத்திற்கும் உதவியாக இருக்கும். மரவள்ளிக்கிழங்கின் தீமைகளை பற்றி பார்ப்போம். மரவள்ளிக்கிழங்கில் அதிக சத்துக்களும் மருத்துவ நன்மைகளும் இருந்தாலும் சில பேருக்கு அல்லது சில வகையாக சாப்பிட்டால் பக்க விளைவுகள் அல்லது பிரச்சனைகள் வரக்கூடும். மூளை பக்கவாதம் உள்ளவர்கள் அல்லது மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சிறுநீரக பிரச்சனைகள், கல்லீரல் பாதிப்பு போன்ற பிரச்சனைகள் உடையவர்கள் இந்த மரவள்ளிக்கிழங்கை சாப்பிடக்கூடாது.
மரவள்ளிக்கிழங்கை பச்சையாக அதிகளவில் சாப்பிடக்கூடாது. அது வயிற்றுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடும். மரவள்ளிக்கிழங்கில் முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், மரவள்ளிக்கிழங்கை வாங்கி வந்தவுடன் பயன்படுத்த வேண்டும். 4 அல்லது 5 நாட்கள் ஆனால் மரவள்ளிக்கிழங்கிற்கு இயற்கையாகவே சயனசன் சர்க்கரை கூட்டு என்ற நச்சு பொருள் இருக்கும் ஆற்றல் உண்டு. இது போன்ற நச்சு உருவாகிய மரவள்ளிக்கிழங்குகளை சாப்பிடும்போது பக்கவாதம், மாரடைப்பு போன்ற உயிருக்கு ஆபத்து விளைவிக்கவும் வாய்ப்புகள் உண்டு. எனவே சமையலுக்கு பயன்படுத்தும் போது மரவள்ளிக்கிழங்கை நன்றாக பார்த்து எடுத்து சமைக்கவும். அதுபோல மரவள்ளிக்கிழங்கை சாப்பிட்ட பின் இஞ்சி, சுக்கு போன்ற உணவுப் பொருள்களையும் சாப்பிடக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.